ரீசெண்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மற்றும் லோயர் கிளாஸ் பீப்புளுக்கு, நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனளிக்கும் அப்படிங்கிற செய்தியையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இதுவரைக்கும் ஹையஸ்ட்டாக இருந்த 28% அப்படிங்கிறத 18% அளவுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த 28% அப்படிங்கிறதா உலகத்திலேயே அதிகபட்ச டாக்ஸேஷன் ரேட்டாக இருந்தது. ஸோ இப்போ அதை குறைச்சி 18% கொண்டு வந்ததுனால நிறைய பொருட்களுடைய விலை, குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்களால் கன்சியூம் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக இருக்கட்டும், குறைந்த சிசி கொண்ட கார், பைக் மாதிரியான நிறைய பொருட்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளுக்கு 12 மற்றும் 18% அளவுக்கு இருந்த ஜிஎஸ்டி வரியை இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி உயிர்காக்கும் மருந்து பொருட்களுக்கு, கேன்சர் மாதிரியான ரொம்ப கொடிய வியாதிகளிலிருந்து உயிர்காக்கும் மருந்து பொருட்களுக்கு ஏற்கனவே இருந்த 5 மற்றும் 12% முற்றிலுமாக 0 பண்ணி வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய மருத்துவ உபகரணங்கள், ஆக்சிஜன் மாதிரியான விஷயங்களுக்கும் பெரிய அளவுக்கு வரியை குறைத்திருக்கிறாங்க. ஆயுள் காப்பீட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த வரியிலிருந்து முற்றிலுமாய் 0 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான வரி குறைப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள நடுத்தர வர்க்க மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணும்போதே நம்முடைய ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு, இதுக்கும் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவோடு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்தியா தான் வரி விதிப்போட ராஜா, இவ்வளவு பெரிய அளவிலான வரிகளை இந்தியா தான் விதிக்குது, ஸோ அவங்க அமெரிக்காவுக்கு வரி விதிக்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களை மாதிரியே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி பல கேள்விகள் மனதுக்குள்ளே எழும்பிக்கிட்டே இருக்குது. என்ன திடீர்னு மக்கள் மேலே இவ்வளோ பாசம், அக்கறை, திடீர்னு இவ்வளோ வரி குறைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகளும் எழும்புது. அதையும் தாண்டி இவ்வளவு அளவு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதை நினச்சி சந்தோஷப்படுறதா, அல்லது இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு அதிகமான வரிகளை அரசு வாங்கியதை நினைத்து வேதனைப்படுவதா அப்படின்னு தெரியலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வரி குறைப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.